السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, ரமதானுல் முபாரக் ஹிஜ்ரி 1436 வருஷத்தின் 17ஆம் நாள் இது. இன்று பத்ரு சஹாபாக்களினுடைய நினைவு தினமாகவும் இது இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுடைய வரலாறு குறித்து இந்த மன்றிலே நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பில் அந்த வரலாற்றை, நீண்ட வரலாற்றை முழுமையாக நாம் பேச விருப்பப்படுகிறோம். அல்லாஹ் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். நேற்றைய தினம் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளே அவர்களுடைய மகனை பற்றி நாம் சொன்னோம். அவங்களுக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தது. ஆபிர் என்ற ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தார். சாம், ஹாம், யாஃபித் என்ற 3 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். சாம், ஹாம், யாஃபித். அது அல்லாமல் யாம் என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை குறித்து பிற வேதங்கள் அவருடைய பெயரை கன்ஆன் என்று குறிப்பிடுகிறது. சரி, எப்படி இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, என்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றுவதாக, கண்ணியப்படுத்துவதாக சொல்லியிருந்தாயே, இப்போது என்னுடைய மகன் இந்த வெள்ளப்பெருக்கிலே அழிந்து படுகிறானே என்று கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான்: கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் சொன்னது உண்மைதான், ஆனால் இன்னொன்று ஒரு வார்த்தை முந்தி இருக்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். யார் இந்த கொடுமையான காரியங்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களையெல்லாம் நான் அழிப்பேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் இல்லையா? அது என்னுடைய வார்த்தை முந்தி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இறை மறுப்பாளர்களில் அவன் ஒருவனாக இருக்கிறான். ஆகவே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. உங்களுடைய இரத்த வாரிசாக இருந்த பொழுதிலும் கூட அவன் இறை மறுப்பாளராக மாறியதின் காரணத்தினால் அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக ஆக மாட்டான். இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் நல்ல அமல்கள் செய்யவில்லை, நல்லவனாக இருக்கவில்லை, தீயவனாக கெட்டவனாக இருக்கிறான். ஆகவே அவனை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவனாக நீங்கள் கருத வேண்டாம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டினான். வகான காஃபிரன் ஆமில அமலன் கைர சாலிஹ், அவன் காஃபிராக இருந்தான், சலாஹியத்தான அமல்கள், நல்ல அமல்கள் செய்யாதவனாக இருந்தான். ஃபஹாலஃப அபாஹு, தன்னுடைய தந்தைக்கு மாற்றம் செய்தான். ஃபி தீனிஹி வ மத்ஹபிஹி, அவர்களுடைய மார்க்கத்திலையும் மாற்றம் செய்தான், அவர்களுடைய போங்கிலையும் மாற்றம் செய்தான். அவர்களுடைய போங்கிலே மாற்றம் செய்வது என்றால் என்ன என்றால், அவர்களுக்கு எதெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அதெல்லாம் தனக்கு விருப்பமில்லை என்றான். இப்படி எல்லா வகையிலும் அவன் மாற்றம் செய்ததின் காரணத்தினால்
அல்லாஹு தாலா ஃபஹலக்க மஅமன் ஹலக்க, யாரையெல்லாம் அல்லாஹ் அழித்தானோ அவர்களோடு இவனையும் அழித்தான். வகத் நஜா மஅ அபீஹில் அஜானிபி ஃபின் நஸப், அதே சமயம் அஜானிபுகளாக இருக்கக்கூடிய, அஜ்னபியத்துகளாக இருக்கக்கூடிய மற்றவர்களை, அவர்களுடைய குடும்பம் சாராத ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்தான்? பாதுகாத்தான். இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து அவர்களை பாதுகாத்தான். லிமா கானு முவாஃபிகீன ஃபித்தீன் வல் மذஹப், அவர்கள் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே, அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பெருமக்கள் தீனுடைய விஷயத்திலும் சரி, அவர்களுடைய போங்கிலையும் அவர்களுடைய விருப்ப விஷயத்திலேயும் சரி, எல்லாவற்றிலும் ஒன்றுபட்டு இருந்தாங்க. இதில் நம்ம ஒன்று விளங்கிக்கிடணும், தீனுடைய விஷயம், மார்க்க விஷயம்னு ஒன்று இருக்குது. மார்க்கம் இதை ஹலால் ஆக்கியிருக்கு, இதை ஹராம் ஆக்கியிருக்குது. சிலது ஜாயிஸ்ன்னு வரும், சிலது ஜாயிஸ்ன்னு வரும். இப்போ இந்த விஷயத்தில் இதிலேயும் நபிமார்களை நாம் பின்பற்ற வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அவர்களினுடைய தீனிலேயும் அவர்களுடைய போங்கிலேயும் அவர்களுடைய விருப்ப பகுதியிலேயும். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்ப விஷயத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அவங்க விரும்பியதெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லைன்னு இவன் கிறுக்கன் பேசிகிட்டு இருக்கிறானே, அது நம்ம விரும்பினா எடுத்துக்கலாம், விரும்பாட விட்டுக்கிடலாங்கிற மாதிரிலாம் பேசுகிறான் இல்லையா? அது மார்க்கமே இல்லைங்கிற மாதிரி அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். எனவே அது எல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது. ஆக இங்கே நாம் விளங்குகிறோம், தீனுடைய விஷயத்திலேயும் மதுஹபினுடைய விஷயத்திலேயும் யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒத்து போனார்களோ, அவர்களை இணைந்து போனார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அவர்கள் அந்நியர்களாக இருந்த பொழுதிலும், அவர்களுடைய குடும்பத்தை சாராதவர்களாக இருந்த பொழுதிலும். இனி இந்த வெள்ளப்பெருக்கு கொட்டோன்னு கொட்டு முடித்தது. அதற்கு பிறகு உலகத்தில் எல்லாரும் அழிஞ்சாய்ச்சி எப்படிங்கிற நிலைமை வந்த பிறகு, ஒகீலையா அருதுபுலை மா ஆக்கி வயா சமா ஆக்கிலை வகீதல் மா ஒகுதியெல்லாம் ருவஸ்தவத் அலல் ஜூதி வகீல பஉதன் லில் கௌமி ஸாலிமீன். அவன் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்கிறான், பூமியே உன்னுடைய நீரை நீ விழுங்கி விடுவாயாக, அக்லிஐ நீ விழுங்கிடு, உறிஞ்சிரு. வானமே நீ மழை பொழுவதை நிறுத்திக்கொள். அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிடுகிறான் என்று கட்டளையிடப்பட்டது. தண்ணீரும் வற்ற வைக்கப்பட்டது, காரியமும் முடிந்தது. காரியம் முடிந்ததுனால் எல்லாத்தையும் அழித்து முடிச்சாச்சு. அந்த கப்பல் ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையின் மீது ஒதுங்கியது. அல்லாஹ் ஜூதுங்கிற அந்த பெயரையே சொல்லி காட்டுறான் குர்ஆனில். அநியாயக்காரர்களுடைய கூட்டத்திற்கு அழிவுதான் என்றும் என்ன செய்கிறது? கூறப்பட்டது என்றால் அல்லாஹ் அங்கே கூறுறான். இப்போது அந்த தண்ணி வற்றிய செய்திகளை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பேச இருக்கிறோம். லம்மா ஃபரக மின் அஹ்லில் அர்தி வலம் யப்க மின்ஹா அஹதும் மிம்மன் அபத கைரல்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை வணங்கக்கூடியவர்கள் யாருமே இந்த பூமியில் இல்லை என்று வந்த பொழுது, அல்லாஹ் வணங்குற ஆட்கள் மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க. அந்த 80 பேர்னா 80 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், யாரும் ஷிர்க்கு குஃபர் வைக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் அழித்து ஒழித்து விட்டான். அப்படி வந்த போது அல்லாஹு தஆலா அமர் அல்லாஹுல் அர்தா, அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், அன் தப்லுஅ மாஅஹா வ அமர ஸமாஅ அன் தக்லஅ. நீ பூமிக்கு கட்டளையிட்டான், நீ தண்ணீரை உறிஞ்சி விடு. வானத்திற்கு கட்டளையிட்டான், நீ தண்ணீரை நிறுத்திக்கொள். அன் தும்சிக் அனில் மதர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். இனி எல்லாம் உலகம் முழுவதும் வெள்ளக்காடாக இருக்குது. உலகம் முழுவதுமே வெள்ளப்பெருக்காக இருக்குது. மலைக்கு மேலே 15 முழமோ அல்லது அதை விட அதிகமான முழமோ தண்ணீர் போய்விட்டது. உலகத்திலே உயரமான மலைக்கு மேலே அப்படி ஒரு நிலை வந்த பொழுது யார் மிஞ்சி இருக்க முடியும்? யாராவது மிஞ்சி இருக்க முடியுமா? எல்லாம் அழிந்து போனார்கள். யாரும் மிஞ்சவில்லை, இந்த 80 பேரை தவிர. அல்லாஹ் தஆலா இந்த கப்பலை பற்றி சொல்லும் பொழுது, வலக்கத் தரக்னாஹா ஆயத்தன் ஃபஹல் மின் முத்தகிர், அந்த கப்பலை நாம் ஒரு சான்றாக, ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்தோம், இதன் மூலம் படிப்பினை பெறுபவர் உண்டா என்றும் அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி எழுப்புகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மக்கத நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ கௌமிஹி அல்ஃபஸனத்தின் யஅனி இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திலே 950 வருஷங்கள் வாழ்ந்தாங்க.
வகாரச மிஅத சனத்தின் ஷஜரா, 100 வருஷம் மரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பயிரிட்டார்கள். ஃபஅதுமத் வதஹபத் குல்ல மذஹபின் சும்ம கதஅஹா, ஒவ்வொரு மரமும் அதை அறுக்க வேண்டிய நிலை அந்த பருமன் வந்த பொழுது அதை அறுத்தார்கள். சும்ம ஜஅலஹா சஃபீனத்தன், அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? கப்பலை செஞ்சாங்க. என்று அந்த கப்பலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதை கடந்து மக்கள் போகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செய்கிறத பார்த்துட்டு கிண்டலும் கேலியும் நையாண்டியும் பண்ணாங்க. ஒரு வரலாற்றினுடைய குறிப்பிலே நான் பார்க்க முடிகிறது, அந்த கப்பலுக்குள் போய் அசிங்கம் செய்தார்கள். கப்பலுக்குள்ளே போய் என்ன செஞ்சாங்க? மலஜல உபாதைகளை கழித்தார்கள். இப்படியெல்லாம் நிறைய அட்டகாசம் பண்ணாங்க. வயஸ்ஹரூன மின்ஹு, ரொம்ப கேலி பண்ணாங்க. என்ன நூஹே, தரையில் ஓடக்கூடிய கப்பலாக செய்கிறீரு? வயக்கூலுன தஅமல் சஃபீனத்தின் ஃபில் பர், என்ன தரையில் ஓடுமா கப்பல்? இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பலை செய்கிறீரு, தரையில் ஓடுமோ என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க? கேலி பண்ணாங்க. அது எப்படி ஓடும்? கைஃப தஜ்ரி கால சௌப தாலமுன், அது எப்படி ஓடுங்கிறத நீங்கள் பின்னால் தெரிவிங்கப்பா. அங்கே அழகாக சொன்னாங்க, எப்படி ஓடுங்கிறத நீ பாரு, ஓடுதா இல்லையாங்கிறத பாரு, நான் செஞ்சு முடிக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன்? சத்தியத்தின்பால் அழைத்து கொண்டு தான் இருப்பேன். ஏக இறைவனை வழங்க வேண்டும் என்று நான் உங்களை அழைப்பு விடுத்து கொண்டு இருப்பேன். அதிலிருந்து நான் பின்தங்க மாட்டேன். ஒரு ஆள் வந்தாலும் நல்லது தான், அது வரைக்கும் நான் என்ன செய்வதில்லை, என்னுடைய பிரச்சாரத்தை நான் விடுவதில்லை. இவனு ரொம்ப கேலி கிண்டல்கள் பண்ணி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு வெள்ளப்பெருக்க வந்தது, அழிந்து போனார்கள். ஃபலம்மா ஃபரக வனபஅல் மாஅ வஸார ஃபி ஸிககி, இந்த சமயத்தில் ஒரு தாய் இருந்தால், அந்த தாய்க்கு ஒரு மகன் இருந்தான், சின்ன பையன், சிறுவன். அந்த பிள்ளையின் மீது அளவு கடந்த பாசத்தை அந்த தாய் வைத்திருந்தார். ஆனால் அவள் இஸ்லாத்துக்கு வரல. அவள் இஸ்லாத்துக்கு என்ன செய்யல? வரல. இந்த செய்தி ஹதீதுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சங்கடமான ஒரு செய்தி தான். ஆனால் அதற்கான விளக்கத்தையும் அறிஞர்கள், முஃபஸ்ஸீரீன்கள், முஹத்தீதீன்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. முஅர்ரிഖீன்கள், தாரீக் வரலாற்று ஆய்வாளர்களும் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு தாய் இருந்தால், அவளுக்கு ஒரு மகன் இருந்தான், சின்ன பையன். அந்த பையனின் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவளாக அந்த தாய் இருந்தாள். ஆனால் அவள் இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாமியத்திற்கு வராத நிலையிலே இந்த வெள்ளப்பெருக்கம் வந்து அவளை பாதித்தது. உடனே அவள் என்ன செய்தார்? ஒரு மணல் மேட்டுக்கு மேலே ஏறினாள். ஆனால் அது சர வரல. உடனே மலைக்கு மேலே என்ன செஞ்சிட்டா? ஒரு மலையை தேடி மலையின் மீது என்ன செய்ய ஆரம்பித்தாள்? ஏற ஆரம்பித்தாள். அப்படி மலையை ஏறும் பொழுது ஹத்தா பலகத்து சுல்தஹு, அவளுடைய மூணில் ஒரு பங்கு தண்ணி வந்துருச்சு மலைக்கு மேலேயே. அதற்கு மேலேயும் அவர் என்ன செஞ்சா? பிள்ளையை தூக்கி இப்படி மேலே வச்சுக்கிட்டா. கீழே நின்ற பிள்ளையை மேலே தூக்கி இப்படி வச்சுக்கிட்டா. அதற்கு மேலேயும் அவளுடைய இடுப்புக்கு மேலேயும் தண்ணி வந்து அவளுடைய பிடரி வரைக்கும் தண்ணீர் வந்த போது பிள்ளை இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டா. அந்த பையனை அப்படி தூக்கி பிடிச்சிருக்கிறார். தன்னுடைய தலைக்கு மேலே என்ன செய்கிறாள்? தூக்கி பிடித்து கொண்டு பிள்ளையை பிடித்து கொண்டு இருக்கிறார். சரி, அந்த நேரத்திலேயாவது அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கலாமா இல்லையா? சொல்லலை. லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருக்கலாமே, அதுவும் சொல்லலாவா? அவளுக்கு அந்த வைராக்கியமும் இருக்குது. அதே சமயத்தில் பிள்ளையை பாதுகாக்கணுங்கிற எண்ணமும் இருக்கிறது. அந்த பிள்ளையை தூக்கி பிடித்திருக்கிறாள். கடைசியில் அந்த தண்ணீர் அதற்கு மேலேயும் வந்து அந்த இருவரையும் மூழ்கடித்தது என்ற ஒரு வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. செய்தத்தின் ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த செய்தி அறிவித்து விட்டு சொல்கிறாங்க, ஃபலவ் ரஹிமல்லாஹு மின்ஹும், அந்த அழிக்கப்பட்ட அந்த சமூகத்தில் அல்லாஹ் யாருக்காவது கிருபை செய்வதாக இருந்திருந்தால், ஃபலவ் ரஹிமல்லாஹு மின்ஹும் அஹதன் ல ரஹிம உம்மஸ் சபி, இந்த பிள்ளையினுடைய தாய்க்கு என்ன செஞ்சிருப்பான்? கிருபை செய்திருப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ அந்த தாய் சரி, அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சது? குழந்தை தானே, சின்ன பையன் தானே என்ற ஒரு கேள்வி எழுமா இல்லையா? இது நமக்கு தெரிய போய் வரலாற்றிலே வராத உலகம் முழுவதும் பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா? யாருமே குழந்தைகள் இல்லையா? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்களிலே இந்த ஒரு பையன் மட்டும்தானா? எத்தனை லட்ச பிள்ளைகள் இருந்திருப்பார்கள், கை குழந்தைகள் இருந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அழித்திருக்கிறான் அல்லாஹ். மா தம்புல் அத்ஃபாலி மின் கௌமி நூஹ், அறிஞர்கள் ஒரு கேள்வி எழுப்ப அதற்கு பதிலும் சொல்கிறாங்க.
அல்லாஹுவை விட அருளாளன் வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை. அவன் அரஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். ஆனால் இங்கே இந்த குழந்தைகளையும் அல்லாஹ் அழித்தானே. ஏன்னா இன்றைக்கும் அது நடக்கத்தானே செய்யுது. பூகம்பங்கள் வருது. பூகம்பங்கள் வரும்போது குழந்தையை மட்டும் விட்டுட்டு பெரியாக்களை மட்டுமா அது விழுங்குது? இல்லை. அப்போ இதனுடைய நிலை என்ன? இதற்கெல்லாம் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீதீன்கள், முஅர்ரிഖீன்கள் அழகான விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹத்தா ஹலகு மஅல் ஆதிமீன மின் ஆபாயிஹிம் வ உம்மஹாத்திஹிம், அந்த பிள்ளைகள் தங்களினுடைய பாவம் செய்த பெற்றோர்களோடு தாய் தந்தையரோடு அவங்களும் அழிக்கப்பட்டுறாங்க. ஆனால் ஒல் ஜவாப், இதுக்கு ஜவாப் என்ன தெரியுமா? அன்னல்லாஹ சுப்ஹானஹு தஆலா ஜரத் ஆததுஹு பி அன்ன நிக்மத லா துஸீபல் லதீன ஸலமு ஹாஸா. ஒரு கௌம், ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய தீயவர்களை மட்டும் அவனுடைய அதாபு வந்து சேராது, எல்லாரையும் வந்து சேரும். நல்லவர்களாக இருந்தாலும் சேரும். ஆனால் ஆகிரத்தில் அவர்கள் பாக்கியம் பெறுவார்கள். அது வேறு விஷயம். அது சொல்லதான் சொல்கிறாங்க. ஒரு ஆளை மட்டும் வந்து என்ன செய்யாது, அந்த விபத்து தாக்காது. அந்த ஊர் முழுவதுமே தாக்கலாம். அந்த ஊர் முழுவதுமே அந்த பிரச்சனை வரலாம். அழிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தீயவர்கள் என்பதும் அல்ல, அதையும் விளங்கிக்கிடணும். இப்போ இன்றைய காலத்தில் பூகம்பின் மூலமாகவோ சுனாமி மூலமாகவோ மற்ற ஆபத்துகளின் மூலமாகவோ ஒரு சமூகம் அழிக்கப்படுகிறது, ஒரு ஊர் அழிக்கப்படுகிறது, ஒரு கௌம் அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அழிக்கப்பட்டவர்கள் எல்லாமே தீயவர்கள் அல்ல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நாயகமே, எங்களுக்கு அந்த மாதிரி சோதனைகள் வருமா? ஒஃபீன சாலிஹூன், எங்களிலே நல்லவர்கள் இருக்கும் பொழுது என்று கேட்குறாங்க. ஆமாம், பாவம் அதிகமாகிட்டா ரொம்ப மிகைச்சு போயிட்டா அப்படி வரும். ஆனால் அவர்களுடைய நியத்துக்கு தகுந்தவாறு ஆகிரத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை கொடுத்துருவான். அதே மாதிரி தான் இந்த குழந்தைகள். அல்லாஹ்வினுடைய ஆதத், அவனுடைய வழமை என்று ஒன்று வைத்திருக்கிறான். அது அப்படி தான் நடக்கும். இன்னல்லாஹ சுப்ஹானஹு தஆலா ஜரத் ஆததுஹு பி அன்ன நிக்மத லா துஸீபல் லதீன ஸலமு ஹாஸா. யார் அநீதம் இழைத்தார்களோ அவர்களை மட்டும் என்ன செய்வதில்லை, அல்லாஹ்வினுடைய வேதனை தீண்டுவதில்லை, எல்லாரையும் வந்து சேர்ந்துரும். ஆனால் அல்லாஹு தஆலா பாதிக்கப்பட்ட நல்லவர்களுக்கு மகத்தான கூலியை மறு உலகத்திலே வழங்குவான். இப்போ குழந்தைகள் இருக்குது. இந்த குழந்தைகளை பற்றி நம்ம கேட்குறோம். குழந்தைகளுக்கு நோய் வருதா இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சதுன்னு கேட்க முடியுமா? குழந்தைகள் மௌத்தா போயிடுதே, கடுமையான நோய்கள், குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குதே. இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஆதத், அவனுடைய கலா கதிரிலே உள்ளது. இதையெல்லாம் அதிகமாக நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தக்தீர் என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்ளணும். அந்த தக்தீரை பற்றி நாம் சிந்திக்க முடியாது. சிந்திக்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலா கதிரை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. கலா கதிர் இருக்குது, அவ்வளோதான். கலா கதிரை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள். அப்படி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. கலா கதிர் இருக்கிறதை நீங்கள் நம்புங்க, அவ்வளோதான். ஆகவே குழந்தைகள், அதை தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து நோயில் அழியுது. நரல் அத்துஃபால யஹ்லுகூன பி முக்தலஃபில் அம்ராத், பல்வேறு நோய்களினால் அழிந்து போகிறார்களே. சுகர், பிறந்த பிள்ளைக்கு சுகர் இருக்குது. அது என்ன செஞ்சுது? தாய்க்குள்ள சுகர், தந்தைக்குள்ள சுகர் பிள்ளைக்கு வந்துடுது. பிள்ளை என்ன செஞ்சது? பிள்ளை என்னத்தை சாப்பிட்டுது? ஆனாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அது ஒவ்வொன்றும் ஒரு சபப். அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விளங்க முடியாது என்றாலும் ஆகிரத்தில் அதற்கான பாக்கியம் இருக்கும். மக்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஒரு சூஃபி கல்யாணம் முடித்து என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் காலம் இருக்கும். அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, மூத்தாயிடுச்சு. அந்த குழந்தை அவங்கள கனவுல காண்றாங்க. அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து உதவுது. அந்த குழந்தை அவங்களுக்கு கனவுல வந்து உதவுது. இது ஒரு பெரிய ஆகிரத்து. அவர்களுக்கு அந்த கனவிலே அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்படுகிறது. நீண்ட வரலாறு அது. சுருக்கமாக இந்த இடத்துக்கு பொருத்தமாக சொல்லி காட்டுகிறேன். அந்த இறந்த குழந்தை அவர்களுக்கு ஆகிரத்திலே உதவுகிறது. இது சம்பந்தமாக புகாரியிலேயே ஹதீஸ் இருக்கிறது. ஒருவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வயதை எய்வதற்கு முன்பாக, வயசுக்கு வர்றதுக்கு முன்னால் மௌத்தாயிட்டுன்னு சொன்னால் அவங்க பெற்றோரை அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிடுவானாம். எவ்வளோ பெரிய கிருபையான நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய கிருபைக்கு உட்பட்டது. நமக்கு அதனுடைய சிறுகள் விளங்காது. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். எனவே எத்தனையோ மக்கள், எத்தனையோ குழந்தைகள் நரல் அத்துஃபால யஹ்லுகூன பி முக்தலஃபில் அம்ராதி
வலைஸ ஸாலிக இகாபன் லில் அத்ஃபால். இதெல்லாம் குழந்தைகளுக்கு தண்டனை இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் தண்டனை கிடையாது. நமக்கு நோய் வருதுன்னு சொன்னால் நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம், ஒரு தண்டனைக்கு தர்றான், அது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கான வைக்கலாம். குழந்தைகள் என்ன இருக்குது, குழந்தைகளுக்கு என்ன தீங்கு இருக்குது, என்ன பாவம் இருக்குது? 5 வயசு 6 வயசில் ஒரு தப்பு செஞ்சாலும் கூட ருஃபியல் கலம், அந்த தப்பை மார்க்கம் கண்டிக்காது. தப்பு ஒரு 6 வயசு பையன் சாராயம் குடிச்சிட்டான், அவனுக்கு ஹத்து உண்டா? இல்லையே. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சாட்டையடி கொடுக்க முடியுமா? கசையடி கொடுக்க முடியுமா? குடிக்க முடியாது. ருஃபியல் கலம், அவர்களை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோய்கள் வருகிறது என்று சொன்னால் வலைஸ ஸாலிக இகாபா, அவைகள் எல்லாம் தண்டனைகள் அல்ல, மாறாக அந்த குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய பெற்றோர் பாவம் செஞ்சிருந்தால் அந்த பெற்றோருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளோ பெரிய கிருபையாளங்கிற பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு ஆகிரத்தில் பாக்கியம், அந்த பெற்றோருக்கும் பாக்கியம். எனவே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள்னு சொன்னால் அந்த தாய் இந்த பிள்ளையை தூக்கினாவா இல்லையா? அப்படி தூக்கினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய பாவம் இல்லை, அந்த தாய். அவள் அழிக்கப்பட்டால் அதோடு எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் இன்னொன்று இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரயாணம் போகிறாங்க. கஹ்ஃபில் வருமா இல்லையா? அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது சையதுனா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில காரியங்களை செய்கிறாங்க. அதில் ஒன்று, ஒரு பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், அந்த பையனை கொண்டுட்டாங்க. அம்மல் குலாம், அந்த பையனை கொண்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன இந்த பிள்ளையை நீங்கள் கொல்றீங்க? இது சின்ன பையன் இல்லையா, இவனை நீங்கள் கொல்லலாமா? ஷரியத்தில் எங்கே இடம் இருக்குது என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்படி கேட்டப்போ அதுக்கு பின்னால் பதில் சொன்னாங்க. அந்த பதில் பின்னால் வருது. அந்த பதிலில் இவன் வளர்ந்தான்னு சொன்னால் அம்மா பாப்பாவை நாசமாக்கிடுவான், அவங்க நல்ல மக்களாக இருக்கிறாங்க. இவனுடைய வேகம், அப்போ அந்த தகுதியில் அவங்க விளங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை, இந்த பையன் இருக்கிறான் இல்லை, தூக்கி பிடிச்ச பிள்ளை, இவனும் அதே மாதிரி தான் இருக்கலாம். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது இவங்க பெற பிள்ளைகளும் நாசமாக பண்ண பிள்ளைகளாக தானே இருக்குது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் கூட ஃபாஜிராகவும் கஃபார்களாகவும் தான் இருக்கிறாங்க, இறை மறுப்பாளர்களாகவும் தீயவர்களாகவும் இருக்கிறாங்க என்று சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அழைக்கப்பட்டு போயிருக்கலாம். அருமையானவர்களே, இந்த வரலாற்றிலே ஊஜ் இப்னு உனுக் அல்லது ஊஜ் இப்னு இனாக் என்று ஒருவனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த வரலாறு எந்த அளவிற்கு மிக உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்ல முடியல. ஆனால் ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த வரலாற்றினுடைய செய்திகள் மிக உறுதியானதும் மிக மேன்மையானதும் அல்ல என்றுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இவன் இந்த ஊஜ் இப்னு உனுக்குங்கிறது ஒரு பொம்பளை பேர். அந்த பொம்பளைக்கு உனுக்கு என்றும் இனாக்கு என்றும் 2 வகையான பெயர் இருக்குது. எல்லாருமே அழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஆனால் இவன் ஒருத்தன் தப்புனா அப்படின்னு வருது வரலாற்றில். இந்த ஊஜ் இப்னு உனுக்கு மட்டும் தப்பி இருக்கிறான் அப்படிங்கிறது வருது. இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த ஊஜ் இப்னு உனுக்கு எப்படி தப்பினான் என்ற ஒரு கேள்வியும் என்ன செய்கிறாங்க, எழுப்பி அதுக்குண்டான வரலாற்று செய்தியும் சொல்கிறாங்க. அதை நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். யார் அல்லாஹ்வை தவிர மற்றதை வணங்கினார்களோ, சூரியனையும் சந்திரனையும் சிலைகளையும் வணங்கினார்களோ, அவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள் என்றுதான் குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஹதீஸும் அப்படி சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வரலாறு வருது, இந்த வரலாற்றில் எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கிறது என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு பொது சட்டத்தை நம்ம விளங்கிக்கிடணும். பொதுவாக எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா சில படிப்பினைக்காக ஒன்றை வைத்திருக்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் இப்போ யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் அடுத்த 100 வருடத்திற்கு பிறகு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த நூற்றாண்டில் இப்போ இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த உலகத்தில் மண்ணில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 99.9 அப்படி தான் அர்த்தம். இந்த நாதிர்னு ஒன்று இருக்கும் எப்போதுமே, அந்நாதிர் கல் ஆதம். இப்போ அதில் ஒரு கேள்வி வருகிறது. இந்த ஹதீதை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு செய்தியை வைக்கிறாங்க. 2 ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு ஆள் இருக்கிறாங்களாம். அவங்களே சொல்கிறாங்க, அவனும் ஏன்னா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்கிறதான் அவங்களுடைய இந்த மாறுபட்ட கொள்கையாளர்களுடைய கொள்கையில் உள்ளது. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க,
சரி, அப்போ அவங்க சொல்கிற மாதிரி சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொல்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னே வச்சுக்கிடுவோம். வைத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த பூமியின் மேற்பரப்பில் யாரெல்லாம் இப்போது இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த 100 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிருக்கணும் இல்லையா? அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம்லோ என்று அவங்க என்ன சொல்லுவாங்க. அப்படி அல்ல. இதை நம்ம விளங்கிக்கிட்டோம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லி வர்றோம். திரும்ப திரும்ப நம்ம பல இடங்களிலும் இதை சொல்லுகிறோம். இதே மஜ்லிஸிலும் பல முறை சொல்லியிருக்கிறோம். உசூல்னு ஒன்று இருக்குது. அந்த உசூல் இல்லைன்னா இப்படி தான் அந்த குழப்பம் வரும். உசூலை எப்போ நாம் தூக்கி தூர போட்டு விட்டோமோ அப்போ குழப்பம். எல்லாரும் வந்துட்டாங்களா, ஊரில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னால் வீட்டில் படுக்கையில் கிடக்கிறவன்லாம் வந்துட்டான்டா அர்த்தம், எலும்ப முடியாதவன் வந்துட்டான்டா அர்த்தம், பச்சை பூவாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டாங்கடா அர்த்தம் இல்லை. பெரும்பகுதி மக்கள் வந்து விட்டார்கள், பெரும்பாலானவங்க வந்துட்டாங்க, 99% வந்துட்டாங்க. யாராவது முடியாத 1-2 பேர் இருப்பாங்க, அது ஊரே வந்ததாகத்தான் அர்த்தம். ஊர் சோறுன்னு சோறு வைக்கிறாங்களா இல்லையா? எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்களோ? ஊர் சோறு, இன்றைக்கி ஊர் சோறு மாதலால் ஊர் சோறு வச்சுருக்கிறாங்க, எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்களா? எல்லாருமே ஊரில் உள்ள அத்தனை பேர் வந்துட்டாங்களா? சரி, ஊருக்கு இல்லாத வெளியாட்களும் வந்திருப்பாங்களா? அதுக்கு என்ன சரி, அப்போ வெளியூர் சோறுன்ற சொல்கிறது அதுக்கு? இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. இது இயல்பாக நம்ம விளங்கிக்கிடணும். ஆகவே உசூலுடைய அடிப்படைகளை பார்க்கும் பொழுது இயல்பாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் கிப்திகள், ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க தானே? அப்படி தானே வரலாறு சொல்லுது, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்று. சாமிரி அதில் தப்புனானா இல்லையா? குர்ஆன் சொல்லுதே சாமிரியை பற்றி, சூரத்து தாஹால வருதே, சாமிரி என்று ஒருவன் இருந்தான், அவன் தப்பியிருக்கானே, அவன் எப்படி தப்புனான்? அப்போ எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க என்று சொன்னால் சாமிரியை தவிர அது நாதிர்கள் அதம், அது ஏதாவது 1-2 இருக்கும், அதை பிடிச்சிட்டு பேச முடியாது. இதே மாதிரி இப்படி இருக்கலாம். இந்த ஊஜ் இப்னு உனுக் என்று சொல்லக்கூடியவனும் இதில் தப்பி இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த வரலாறை பொறுத்தவரை இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி தான். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க, இது நிகழலாம் என்று சொன்னால் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது 1-2 பேர் தப்புனாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, அது குர்ஆனுக்கு மாற்றமாக அமையாது. அது உசூல் தெரிஞ்சிருந்தால் அது மாற்றம் இல்லைங்கிறத விளங்கிக்கிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த வரலாறை பொறுத்தவரை கொஞ்சம் கடினமான வரலாறாக இருக்கிறது. இவன் எப்படி இருந்தான்னு கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னாலேயும் பிறந்துட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறான். இப்போ இவன்ட வயசு என்ன? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால் பிறந்து அவங்க காலத்திலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து வரை வாழ்ந்தவர் இந்த ஊஜ் இப்னு உனுக் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. கான காஃபிரன் முத்தமர்ரிதன் ஜப்பாரன் அனீதன், இவன் காஃபிராக இருந்தான், கெட்டவனாக இருந்தான், அட்டூழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான், முரண்டு பிடித்தவனாக இருந்தான். இப்படி எல்லா விதமான கெட்டத்தன்மையும் அவனுக்கு இருந்தது. இவனுடைய பிறப்பும் கூட சந்தேகத்திற்குரிய தப்பான ஒரு பிறப்பாகத்தான் இருந்தது. இவன் மிக பிரம்மாண்டமான தோற்றத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். இன்னஹு கான யஅஹுது மின் தூலிஹி சமக் மின் கிராரில் பஹார், கடலுக்குள்ளே இவன் போவான். பெரிய ஆழமான கடல்களுக்குள்ளெல்லாம் போனன்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஆழமாக இருக்கும் இல்லையா, கப்பல் போகக்கூடிய கடல்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய ஆழமாக இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே போனால் அவனுடைய இடுப்பு வரைக்கும் அந்த கடல் வராது, அவ்வளோ உயரமாக இருப்பானான். அங்கே போய் அவனுடைய உயரத்துக்கு தகுந்தவாறு ஒரு பெரிய பிரம்மாண்டமான மீனை பிடித்து அதை அப்படியே சூரியன் பக்கத்தில் சொன்னால் அவனோட உயரத்து மேலே காட்டி, அதில் நல்ல உயரமாக இருப்பான், அதில் காட்டி அதில் சுட்டு அந்த மீனை தின்பான். அப்படிப்பட்டவன் இந்த ஊஜ் இப்னு உனுக் அப்படின்பவன். இவனுடைய உயரத்தை பற்றி சொல்லும் பொழுது தூலுஹு ஸலாஸத்து ஆலாஃபி ஸிராஇன் வ ஸலாஸுமியத்தின் வ ஸலாஸத்தும் வ ஸலாஸீன ஸிராஅன், 3333 முழம். 3333 முழம்னா நம்ம எப்படி இருக்குது, மேகத்தையெல்லாம் தாண்டி போயிடுவோம் மேலே. 3333 முழம் அப்படின்னா எத்தனை அடி நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான். அவ்வளோ உயரத்தில் என்ன செய்யப்பான் இருப்பான், மலைக்கு மேலே அவன் இருப்பான். இவன் அந்த தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது கொப்பளித்து கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். ஏன்னா மலைக்கு மேலே வேணாம், இருக்கக்கூடியவங்க வேணாம், அங்கே பாக்கி இருக்கலாம் அந்த சமயத்தில், அதுக்கு மேலே தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவன் என்ன செய்யறான், அப்படியே போகிறான் அந்த தண்ணிக்குள்ளே, அப்படி நடந்து போகிறான். அப்படி நடந்து போகும் பொழுது
நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் வருது. கப்பலுக்குள்ளே நூ அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதான் இவன் பார்க்குறான். இவன் பார்த்துட்டு சொல்கிறான், நூஹே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன குசையா, ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே உட்காந்துட்டு வர்றீங்கன்னு கேட்குறான். இது எவ்வளோ பெரிய கிண்டல் இது! ஆனால் அவன்ட உயரத்துக்கு அது ஒரு தட்டு மாதிரி இருக்குதான், சாப்பிட்ற தட்டு மாதிரி. தட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கிசாத்துன்னு சொன்னாலும் பரவாயில்ல, குசையாங்கிறான், சின்ன தட்டுங்கிறான். என்ன ஒரு சின்ன தட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க நூஹே, சின்ன தட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு அவன் கேலி பண்ணுறான். இப்படி ஒருவன் இருந்தான். அந்த ஊஜ் இப்னு உனுக் என்று ஒரு வரலாற்றிலே இருக்கிறது. இது சம்பந்தமான ஹதீதுகளும் ஒன்று ரெண்டு இருக்கிறது, அவ்வளவு பலகீனமான ஹதீதுகள் தான். இப்போ இப்படி ஒருவன் இருந்தான் அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இருந்தாங்கிறதுல உண்மைப்படுத்துகிறாங்க. ஆனால் இவ்வளோ உயரம் இருக்க முடியாது. அவன் பாதுகாக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரை இருந்தான் என்பதையும் நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அவன்லாம் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்ட்டு தான் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அதற்கு எல்லாரையும் நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் இவனும் கட்டுப்பட்டிருப்பான் என்று குறிப்பிடுறாங்க. இன்னொன்று, அவன் இவ்வளோ உயரம்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹலக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வ தூலுஹு 60 திராஆ. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுடைய உயரம் 60 முழம். இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. நாளை மறு உலகத்திலே சொர்க்கலோகத்தில் நுழையக்கூடியவர்கள்லாம் 60 முழத்தில் தான் இருப்போம். நம்ம எல்லாரும் 60 முழத்தில் இருப்போம். எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ 8 ஜான் தான் இருக்கிறோம். நம்ம 8 ஜான், அவருடைய கைக்கு 8 ஜான் நம்ம இருப்போம். கரெக்டாக கீழேருந்து எடுத்து பார்த்தா 8 ஜான் இருக்கும். 60 முழம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பனைமரம் வருமா? 2 பனைமரம் உயரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடும், வந்துடுவோம். அவ்வளோ உயரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம இருப்போம். எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. யாராவது குட்டைங்க நெட்டையும் அப்படி இருந்தால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே 60 முழத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் கண்களுக்கு அழகை கொடுத்துருவான், சிந்தனையை கொடுத்துருவான். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழ உயரம் இருந்தார்கள். சும்ம லம் யஸலில் ஹல்கு யன்குஸு ஹத்தலான். அதற்கு பிறகு அந்த உயரம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது இன்று வரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறார். இது உறுதியான ஹதீஸ். ஆக அப்போ இதில் என்ன விளங்குகிறோம் இந்த ஹதீஸிலிருந்து? ஆக உயரமானவர்கள் எடுத்துக்கொண்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதற்கு பிறகு என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு உயரம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருதே தவிர கூட இல்லை. இப்போ 60 முழம் எங்கே இருக்குது, 3333 முழம் எங்கே இருக்குது அப்படின்னு என்ன செய்யுது, ஒரு கேள்வி வருகிறது. அப்போ இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிஞர்கள் குறிப்பிட்றாங்க. சில அறிஞர்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி அல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன விதிவிலக்குகள் இருக்கும். இப்போ உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய சமூகத்தின் வயசு 60க்கு 70க்கு மத்தியில் என்று சொல்கிறாங்க. அப்போ 70 தாண்டி யாரும் வாழலையா, வாழ்கிறோமா இல்லையா? 70 தாண்டி சராசரி வயசை சொல்கிறாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். ஆவரேஜ் என்று பார்த்து கொண்டால் 60க்கு 70க்கு மத்தியில் தான் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் 60க்கு கீழேயும் போகக்கூடியவங்க இருக்கிறாங்க, 70 தாண்டி செல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஆவரேஜ் என்று பார்த்தால் இன்றைக்கி ஆய்வாளர்களும் அதை சொல்கிறாங்க. மனிதர்களுடைய வயசு 62 அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு சொல்லுது. 60க்கு 70க்கு மத்தியில் தான். அப்போ அதை தாண்டி செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், அதற்கு முன்பாக செல்லக்கூடியவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ இது ஆவரேஜ். அதே மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உயரம் தான் பெரிய உயரம் தான். ஆனால் அதை விட உயரமானது அவங்க பிள்ளைகளுக்கு கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் இது ஒரு தடை இல்லை. 60 முழம்னு சொன்னால் அவங்க மக்கள் யாரோ ஒரு நாள் 61 முழம் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் ஹதீஸ் அது நாள் போக போக அந்த அளவு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது பொதுப்படையான ஒரு விஷயம் தான். எல்லோரும் குறைஞ்சிட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். 3 முழம் இருப்போமான்னு தெரியலையே, அந்த லெவலில் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே அது பொதுப்படையான பெரும்பாலான விஷயம். அது இதிலிருந்து விதிவிலக்காக சில இருக்கலாம் என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு வகையாக இந்த பூமியில் இருந்த எல்லாரும் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு அல்லாஹ்வை அன்றி வேறு எதையும் வணங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நிலையை வந்த பொழுது அல்லாஹு தாலா வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிட்டு தண்ணீரை நிறுத்தியதற்கு பிறகு அந்த கப்பலும் ஜூதி மலையிலே போய் ஒதுங்கியது. அப்படி அது எத்தனை நாள் சுற்றியது என்பதை பற்றியும் வரலாற்றிலே செய்திகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கதை நாம் சொல்லுவோம். இப்படியெல்லாம் அந்த ஜூதி மலையிலே ஒதுங்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, கீல யா நூஹ் ஹுபித் பிஸ்ஸலாமின் மின்னா வ பரக்காத்தின் அலைக்க வ அலா உம்மமின் மிம்மன் மஅக
உமமுன் சனுமத்தியுஹும் சும்ம யமஸ்ஸுஹும் மின் ஆதாபுன் அலீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்போ நீங்கள் கப்பலேருந்து இறங்கலாம். நீங்கள் கப்பலேருந்து இறங்குங்க. உங்களுக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் நம்மிடமிருந்து சாந்தியும் வளமும் சிறப்பும் பொழியட்டுமாக. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நிறைய பரக்கத்தை நான் உங்களுக்கு தருவேன். அதே சமயத்தில் பின்னால் இறைமறுப்பாளர்கள் இனி வருவாங்க. அதையும் அல்லாஹ் சொல்கிறான். இனியும் பாவம் செய்யக்கூடியவங்க வருவாங்க. அவர்களும் இந்த நாம் வழங்கக்கூடிய இந்த நியமத்தை அனுபவிப்பார்கள். கொஞ்ச காலத்துக்கு அனுபவிப்பாங்க. அதற்கு பிறகு அவர்களை வதைக்கும் வேதனை, மகத்தான வேதனை அவர்களை தீண்டும். சும்ம யமஸ்ஸுஹும் மின் ஆதாபுன் அலீம். ஆக இப்போ நீங்கள் கீழே இறங்க. இது இப்போ நீங்கள் இறங்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. நாம் உங்களுக்கு பரக்கத்தை தருவோம், நியமத்தை தருவோம், சலாமத்தை தருவோம். இந்த பரக்கத்து நியமத்து சலாமத்தை நீங்களும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இறை மறுப்பாளரும் கூட அதை நீங்கள் என்ன செய்வாங்க, அதை அனுபவிப்பாங்க. அந்த இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த காஃபிரீன்களுக்கு, முஷ்ரிக்கீன்களுக்கு அதற்கு பிறகு நாம் வேதனையை கொடுப்போம். மகத்தான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹாதா அமர் அலி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லம்மா நவவல் மா, தண்ணீர் வற்ற துவங்கிய பொழுது அந்த பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த ஜூதி மலையிலே அந்த கப்பல் போய் நின்ற பிறகு இறங்கச் சொன்னான். இந்த கப்பல் ரஷ்யாவில் இருக்கிறதாக இன்றும் கூட அதை பார்த்தவர்கள் பலர் இருக்கிறதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வஜஅல்னா துர்ரியதஹு ஹுமுல் பாக்கீன். இங்கே ஒரு வசனத்தை அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிடுறான். இதுக்கு முக்கியமான ஒரு இடம் இது. அவன் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா துர்ரியதஹு ஹுமுல் பாக்கீன். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தரிபானவர்களாக நாம் ஆக்கி வச்சோம், அவர்களை நிரந்தரமானவர்களாக ஆக்கி வைத்தோம் என்று குறிப்பிடுறான். இப்போ இதில் என்னன்னு கேட்டால், ஃபக்குல்லு மன் அலா வஜ்ஹில் அர்தில் யௌம மின் சாயிரி அஜ்னாசி பனி ஆதம் யன்சபூன இலா அவுலாதி நூஹி ஸலாத் அலைஹிமுஸ்ஸலாம் வஹுவ சாம் வஹாம் வயாஃபித். இந்த கப்பலில் இருந்த இந்த 80 பேர் இருக்காங்களா, ஆண் இருந்தாங்க, பெண்ணு இருந்தாங்க. ஆனால் இதில் என்னன்னு கேட்டால், அதுக்கு கப்பலேருந்து கீழே இறங்கியதற்கு பிறகும் கூட யாருக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை. யாருக்கும் குழந்தை பிறக்க இல்லை. 3 பேர். இந்த யார் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளாகிய சாம், ஹாம், யாஃபித். ஆக மற்றவர்கள் அந்த மீதி 77 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய அந்த சந்ததிகள் அதோடு முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய வழிபாடுகள் அதோட அவங்களுடைய முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு குழந்தைகளுடைய பாக்கியம் அவங்களுக்கு இல்லை. இன்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரினுடைய வம்சமும் இந்த 3 பேரில் தான் போய் சேரும். சாம், ஹாம், யாஃபித். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் இந்த 3 பேர் இருந்தார்கள். மூமீன்களான சாலிஹான பிள்ளைகளாக இருந்தார்களே, இவர்களைத்தான் போய் சேருகிறது. எல்லாரினுடைய நசபும் இவங்களை போய் தான் சேரும். ஏன்னா வேற எல்லா ஆளும் அழிக்கப்பட்டாங்க. மீதி இருந்தவர்களுக்கும் குழந்தைகள் இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்த கப்பலிலே பிரயாணித்த இந்த 3 பேருக்கு தான் குழந்தை பாக்கியம் தொடர்ந்து ஏற்பட்டது என்று சொல்கிறாங்க. இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சாம் அபுல் அரப், அரபுகளினுடைய தந்தையாக சாம் இருக்கிறார். வஹாம் அபுல் ஹப்ஷ், ஹபஷிகள் இருக்கிறாங்களே அவர்களுடைய தந்தையாக ஹாம் இருக்கிறார். வயாஃபித் அபுர் ரூம், ரோமானியர்களுடைய தந்தையாக யாஃபித் இருக்கிறார் என்று திருமதியிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த தகவலை பிற அறிஞர்கள் விரித்து சொல்லும் பொழுது, உலித நூஹுன் சலாசத்துன் சாமுன் வயாஃபித் வஹாம் ஓ உலித லிக்குல்லி வாஹிதி மின் ஹாதிஹி ஸலாசத்தி ஸலாசத்துன். இந்த 3 பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 பிள்ளைகள் பிறந்தது, ஆம்பளை பிள்ளைகள். ஒவ்வொருவருக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. பெண் குழந்தைகள் இருந்திருக்கலாம், இப்போ ஆண் குழந்தைகள் தான் வாரிசுக்கு வரணும், அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. சாம், ஹாமித், யாஃபித். இந்த 3 பேரில் ஒவ்வொருவருக்கும் 3 குழந்தைகள் என்ன செஞ்சிருக்குது, பிறந்திருக்குது. அதில் சாம் அபுல் அரப், சாம் அருள் அரப் வஃபாரிஸ் ரோம், இந்த 3 பேரும் இந்த சாம் அரபுகள் இருக்கிறாங்க, பாரசீகத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, ரோமானியர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த சாம் அவர்களினுடைய வழிபாடுகளாக இருக்கிறாங்க. ஒலிது யாஃபிதுடைய அத்துருக்கி ஒசகாலபா ஒயஜூஜ் மாஜூஜ், இந்த 3 பேரும், இந்த 3 கூட்டமும் யாஃபிதுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஓ வலது ஹாம் அல் கிப்தி ஒ சூடான் ஒல் பராபர், இவர்களெல்லாம் இவங்கெல்லாம் யார் யாருங்கிற விவரமும் பின்னால் வேறு கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்குது, அது நீண்ட செய்தி. இனி இவர்களெல்லாம் இந்த யாஃபிதினுடைய பிள்ளைகளாக, ஹாமினுடைய பிள்ளைகளாக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய பிள்ளைகளும் இந்த 3 பேரை தான் போய் சேர்கிறது என்பது நாம் விளங்கிக்கிறோம். அருமையானவர்களே,
இந்த விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நாம் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. நல்ல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி அது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வேதத்திலையும் இந்த வெள்ளப்பெருக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கை பற்றி சொல்லப்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எல்லாம் இன்ஜீலில் சொல்லப்பட்டதை பார்த்து இந்த ஹவாரியன்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடையே எல்லா காலங்களும் இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் நல்லவர்கள், எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அஸ்ஹாபு சுஃபா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஹவாரியன்கள் சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடையே என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், லவ் பஅஸ்த லனா ரஜுலன் ஷஹித ஸஃபீனத ஃபஹத்தஸனா அன்ஹா. ஒரு நல்ல ஒரு செய்தி அழகாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நபி அல்லாஹ், ரூஹல்லா, ரசூலல்லா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நீங்கள் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் ஹாதிரான அந்த கப்பலில் இருந்த 80 பேர் இருந்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆள் எல்லோரும் மூத்தாயிட்டாங்க. யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் எழுப்புனா அவங்க அந்த கப்பலுடைய வரலாறு சொல்லுவாங்களே, கப்பலுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்களே, அதை நீங்கள் என்ன செய்யலாம், யாராவது ஒரு ஆளை எழுப்புங்களேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபன் தலக்க பிஹிம் அவங்கள அழைச்சிக்கிட்டு அப்படி போகிறாங்க. ஒரு இடத்துல போனதும் ஹத்தா அத்தா இலா கசீபிம் மின் துராப், ஒரு இடத்துல அப்படி மண் குவியலாக இருக்கிறது. ஃபாஹத கஃபன் மின் தாலிக்க, அதுலேருந்து அந்த குவியலேருந்து ஒரு மண் அப்படி எடுத்தாங்க. மண்ணு தான், ஒரு குவியல் மண் இருக்கிறது, அந்த மண்ணில் ஒரு கஃப் அப்படி செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து கேட்குறாங்க, அததுரூனமாஹாதா, இது என்ன மண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பதில் சொல்கிறது பாருங்கள், நம்ம சஹாபிகள் சொன்ன மாதிரியே இருக்குது. காலுல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய திருத்தூதரமாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்களும் தான் அறிவீங்க, அல்லாஹும் ரசூலும் அறிவாங்க. அப்போ அந்த ஹவாரியன்கள் அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு கண்குளிர்ச்சியாக இருந்த அந்த பெருமக்கள் அவர்கள். அல்லாஹு ரசூலுஹு ஆலம் என்ன அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி அவங்க சொல்கிறாங்க, கால ஹாதா கஅபு ஹாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3 நல்ல மக்கள் இருந்தாங்க இல்லையா, சாம் ஹாம் யாஃபிதுன்னு சொன்னமே, அதில் ஹாம்னு ஒரு ஆள் இருக்கிறார்ல, அந்த 3 நன்மக்கள் சாலிஹீன்களை, அவருடைய கணுக்கால் தான் இந்த மணல். அவர் மௌத்தாயிட்டார், அழிஞ்சிட்டார். ஆனால் அவருடைய இந்த மணல் வந்து அவருடைய கஅபு, இந்த கணுக்கால், கெண்டைக்கால்னு சொல்கிறோமே, அந்த கெண்டைக்கால் மணல் தான் இது அப்படின்னு நினைச்சாங்க. சொல்லிட்டு வக்கால லரபல் கசீப பி அசா, அவன் அந்த மண்ணை அப்படி கீழே போட்டு நினைச்சாங்க, தன்னுடைய அசாவால் அந்த குவிந்து கிடக்கக்கூடிய அந்த மண்ணை ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, கும்பி இதுன்னு இல்லா, அல்லாவினுடைய உத்தரவு கொண்டு நீ எழும்புண்டாங்க. அவ்வளோதான், ஒரு மனுஷன் எழும்பி நிற்கிறாங்க. அவங்க உடம்புலேருந்து அப்படி மணலாக உருகுது, கீழே அப்படி உதிருது, அப்படி ஒரு ஆள் எழும்பி நிற்கிறாங்க. அவங்க யாரும், அவங்க தான் ஹாம். சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாலிஹான 3 மக்களில் ஒருவராகிய ஹாம் அவர்கள் எழுந்து நிற்கிறாங்க. அவர்களுடைய தலை அப்படியே நரைச்சு போயிருக்கு. நரை என்பது எப்போது ஏற்பட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் ஏற்பட்டது என்று வரலாறு இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளோ முந்தியவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு என்ன செஞ்சிருக்குது, நரை இருக்குது, தலை முடியலாம் அப்படி நரைச்சு போயிட்டு, ஃபக்கத் ஷாப்பா, நரைத்து போனவராக இருக்கிறார். ஃபகால லஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹாக்கதா ஹலக்த, இப்படி தான் நீங்கள் மௌத்தானீங்களான்னு கேட்டாங்க. காலலா, நான் மௌத்தாகும் பொழுது என் முடியெல்லாம் கரு கரு கருன்னு தான் இருந்தது, ஆனால் ஷாப்புன்னு நல்ல இளைஞனாக இருந்தேன். இப்போ நீங்கள் என்னை எழுப்புனீங்களே, நான் நினச்சிட்டு கியாமத்து வந்துட்டோடு பயத்தில் என்னுடைய முடியெல்லாம் என்ன செஞ்சுட்டு நரைச்சி போயிடுச்சு அப்படின்னாங்க. கியாமத்தினுடைய செய்திகளை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். மக்கள்லாம் போதையானவர் மாதிரி ஆகிடுவாங்க, ஆனால் போதை பொருளை ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கியாம நாள் வரும்போது எல்லாம் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க, அவ்வளோ தாங்க முடியாது. ஒரு தாய், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜில், ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுல ரொம்ப இன்பம் காணுவாள். பசிச்சுட்டா உடனே பிள்ளைக்கு பால் கொடுத்தணும், தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூடுதல் ஆர்வம் இருக்க தானே செய்யும். ஆனால் அந்த பால் கொடுப்பதை கூட அந்த கியாமத்தினுடைய நாள் நெருங்கும் பொழுது அதனுடைய அமளி துமளிகளில் அவள் மறந்து போவாள். அவளால் அது முடியாது. தான் பெற்ற பிள்ளைக்கு கூட பால் கொடுக்கறதுக்கு அவளுக்கு முடியாமல் ஒரு நிலை ஏற்படும். அவ்வளோ ஆபத்தானது, கடுமையானது, பயங்கரமானது. அந்த ஹவுலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்.
அல்லாஹ் அத்தகைய ஹவுல்களிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்னை நீங்கள் தட்டி எழுப்பினதும் நான் நினச்சேன் கியாமத்து தான் வந்துட்டோம் அப்படின்னு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்களாம். சொல்லிவிட்டு இப்போ சொன்னாங்க, இதோ என் கூட ஆட்கள் வந்திருக்கிறாங்க, இவங்களாம் ஹவாரியுங்கள், என்னை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள், இவங்களுக்கு அந்த கப்பலில் நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத சொல்லணுமா, அந்த விருப்பத்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதற்காக நான் உங்களை எழுப்பியிருக்கிறேன், நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஹத்தீது நான் சஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. கால அவர்கள் சொன்னது, கான தூலுஹா அல்ஃபு திராஇன் ஒமையத்தை திராஇன், அந்த கப்பலினுடைய நீளம் 1200 முழம் என்கிறார்கள். பல கருத்துக்கள் நம்ம சொன்னோம். இப்போ இவங்க சொல்கிறது அந்த கப்பலினுடைய நீளம் 1200 முழம், வஇர்துஹா சித்துமியத்தி திராஇன், அதனுடைய அகலம் அதில் பாதி, அதாவது 600 முழம் இருந்தது. வகானத் சலாசு தபகாத், அது 3 தட்டுக்களை கொண்டதாக இருந்தது. நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன செய்தி தான். ஃபதபகத்துன் ஃபீஹா தவாப் வல் வஹஷ், ஒரு தட்டிலே மிருகங்கள் புழு பூச்சிகள் இவைகளெல்லாம் இருந்தது, தேள் பாம்பு பள்ளி எல்லாமே அதில் இருந்தது. வதபகத்துன் ஃபீஹல் உன்ஸ், அடுத்த இன்னொரு தட்டிலே மனிதர்கள் இருந்தார்கள். வதபகத்துன் ஃபீஹா தயிர், மேல் தட்டிலே பறவைகள் இருந்தது என்று அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் இந்த வரலாற்று ஆசிரியர் இந்த வரலாற்றில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஹின்சீர் இல்லை அதில் என்னது இல்லை, ஹின்சீர் கிடையாது, பன்றி அரிசியில் அதில் இல்லை. அது இல்லாத நிலையில் தான் அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குது. அப்போ அது அப்போ படைக்கப்படையில்லை. ஃபலம்மா கசுர அருவாசு தவாபி, இனி அங்கே மிருகங்களுடைய விட்டைகள் போட்டு அதை மலங்கழித்து எங்கே பார்த்தாலும் ஒரே நாற்றம் துருவாடையாக இருக்குது. அந்த தட்டு முழுவதும் ஒரே இது இருக்குது. ஆடு மாடு ஒட்டகம் சிங்கம் புலி கரடி அது இதுன்னு எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே பேண்டு எல்லாம் நாற்றம் எடுத்து போயிடுச்சு. இது பெரிய சங்கடமாக இருந்து அப்போ அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனிக்மிஸ் தன்பல் ஃபீல் தனபல் ஃபீல். அவங்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, யானை இருக்கு இல்லையா, யானை இருக்குது, அதுவும் இப்போ வெட்ட போட்டுருக்கு, அந்த யானையினுடைய வால் பகுதியில் ஒரு குத்துங்க அப்படின்னு நினச்சிங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், யானையினுடைய வால் பகுதியில் ஒரு குத்துங்க, உங்களுடைய குச்சியை வச்சு உங்களுடைய அசா வச்சு ஒரு குத்துங்க அப்படின்னு. ஃபகமஸஹு, அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி ஒரு குத்துனாங்க. ஃபவகஅ மின்ஹு ஹின்ஸீருன் வ ஹின்ஸீரா, அப்படி விட்டு குத்திய போது அதனுடைய மல துவாரத்திலிருந்து ஒரு பெண் பன்றியும் ஆண் பன்றியும் விழுந்தது. அதான் பன்றி உருவான நிலை. கிட்டத்தட்ட அது சூரத்தும் யானை மாதிரி இருக்குல்ல, தும்பிக்கை தான் இல்லை, கொஞ்சம் லேசாக இருக்கும். அது அதிலிருந்து விழுந்தது தான். அல்லாஹ் அதில் அப்படி படைத்தான். ஃபாக்பல அலில் வரசி, அது என்ன செய்து அங்கே இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு, சுத்தப்படுத்திட்டது. அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன செய்தியும் இங்கே இருக்கிறது. இந்த அங்கே இருக்கக்கூடிய எலி இருக்கிறது அல்லவா, இந்த எலியினுடைய தொல்லை அதிகமான பொழுது அல்லாஹு தஆலா சிங்கத்துக்கு தும்மலை போட வைத்தான். அதிலிருந்து 2 பூனைகள், ஆண் அப்போதுதான் பூனையே உருவாகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஆண் பூனையும் ஒரு பெண் பூனையும் என்ன செய்தது, வெளியே வந்தது. இந்த எலிகள் என்ன செஞ்சது, அந்த உணவு மட்டும் சாப்பிட இல்லை, அந்த கப்பலுக்கு உள்ள பூசி இருக்கக்கூடிய தார் மாதிரி ஒரு பெயிண்ட் பூசிந்தாங்க இல்லையா, அதையும் சுரண்டி கப்பலில் ஓட்ட போட்டுருமோங்கிற நிலைமை வந்தது. அப்போதுதான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் வேண்டிய பொழுது அல்லாஹ் தஆலா சிங்கத்தை தும்ம வைத்து அதிலிருந்து என்ன செய்தான், 2 பூனைகளை வர வைத்து எலிகளை அல்லாஹ் அடக்கினான் என்ற வரலாறை அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அருமையானவர்களே, அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஃபகால லஹு ஈசா கைஃப அலிம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னல் பிலாத கத் கரகத். சரி, இப்போ எல்லா ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு முடிச்சாச்சு, இவர் ஊரில் ஒருத்தரும் இல்லை, இந்த கப்பலில் இருக்கிறவங்களை தவிர எல்லாம் அழிந்து போயிட்டார்கள், இனி இறங்கலாம் அப்படிங்கிறத நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, பஅஸல் குராப யஅதீஹி பில் ஹபர். அவங்க உள்ள பிடிச்சி வச்ச காகத்தில் ஒரு காக்கையை அனுப்புனாங்க. அந்த காக்கையை அனுப்பி எடை போய் பார்த்துட்டு வா, வெளியில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புனாங்க. அப்போ தண்ணிலாம் வற்றி தரைகளிலே நிறைய பிணங்கள் கிடக்கிறது. இந்த காகை போய் என்ன செஞ்சுட்டு கேட்டால் அங்கே போய் பிணத்தை கொத்திக்கிட்டே இருக்குது. இது போய் செய்தியெல்லாம் கொண்டு வந்திருக்கணும்,
செய்தியை கொண்டு வர அனுப்பியிருந்தால் இவங்க என்ன செய்து, இந்த காகம் என்ன செய்து அங்கே போய் பிணத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. போன காகத்தை காண இல்லை. வரும் வரும் வரும்னு பார்த்தாங்க, ஆள் வரல. சரி, இனி இது வரல அப்படின்னோடனே அவங்களுக்கு கோபம் வந்து என்ன செஞ்சாங்க, மனிதர்களோடு நீ அண்டி பழக மாட்டாய். இந்த காகத்துக்கே என்ன செஞ்ச, சாபம் விட்டாங்க, நீ மனிதர்களோடு நீ அண்டி பழக மாட்டாய். யாராவது வீடுகளில் காகத்தை வளர்க்குறாங்களா? வளர்க்க மாட்டாங்க. காகம் வந்தால் மனுஷனை கண்டா ஓடிடும், அது பறக்கும். எனவே மனிதரோடு நீ அண்டி பழக மாட்டாய் என்று அதற்கு சாபமிட்டார்கள். அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு புறாவை அனுப்பினார்கள். அந்த புறா வெளியில் சென்று விட்டு ஒரு ஜெய்தூன் இலையையும் காலில் வந்து களிமண்ணையும் கொண்டு வந்தது. காலில் வந்து அந்த களிமண்ணை நினச்சி கொண்டு வருது. அப்போ வழங்கிட்டாங்க. சரி, மனிதர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. தண்ணி என்ன செய்ய, வற்றி போனதுனால தானே களிமண் வருது. தண்ணி வற்றி போயிருந்ததுனால களிமண் இருக்கிறது, அந்த தண்ணியும் மண்ணும் கலந்துருக்குது என்று. அப்போ இது இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதை விளங்கி கொண்டோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கொண்டு, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையும் வந்தது, இறங்குமாறு நாங்கள் இறங்கினோம் என்று சேனா ஹாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஹவாரியன்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன கேட்டால், இன்னொரு விஷயத்தை அவங்க ஹாம் சொன்னாங்க. இந்த சரியான தகவலை இந்த புறா கொண்டு வந்ததின் காரணத்தினால் தன்னுடைய கழுத்திலே இருந்த ஒரு பச்சை மாலை போட்டிருப்பாங்களாம், பச்சை கலரில் மாலை. அந்த மாலையை கலட்டி அந்த புறாவினுடைய கலட்டிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. அவங்க ஒரு மாலை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, தஸ்பீ மாலை மாதிரி என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க, பச்சை கலரில் இருந்திருக்கிறது. அதை என்ன செய்தார்கள், ஃபதூகஹல் கத்ரா, பச்சை கலர் நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த பசுமையான அந்த மாலையை கலற்றி அந்த புறாவினுடைய கழுத்திலே அவர்கள் போட்டார்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, இதுக்கு பிறகு சொன்னாங்க, வானத்தில் வந்து முதலாவதாக வானவில் தோன்றியது. இந்த பல கலரில் தோன்றுமா இல்லையா, சிவப்பு மஞ்சள் கலர் அப்படின்ட்டு அந்த வானவில் அது தோன்றியது. இந்த தோன்றினாலே இதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், இதற்கு பிறகு ஆபத்து இல்லை என்ற அர்த்தம். இதற்கு பிறகு ஆபத்து இல்லை என்ற அர்த்தம். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. வானிலே வானவில் தோன்றிவிடுமேயானால் இனி பூமியிலே ஆபத்து இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிட்டது. மழையினாலோ பூகம்பத்தினாலோ வேறு காரணங்களினாலோ ஆபத்து இல்லை என்பதற்கு வானவில் ஒரு அடையாளம் என்கிறாங்க. அது செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் முதலாவதாக தோன்றியது. இன்றும் அந்த அடையாளம் என்பது பாதுகாப்பானது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்டுக்காக. அது ஒரு அமான், அது ஒரு பாதுகாப்பு, அமானுன் ஃபமன் சம்ம என்று அவர்கள் இயம்பு காட்டுகிறார்கள். அப்போ இதெல்லாம் இவர் யார் சொல்கிறா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் அந்த கதையை சொல்லி முடித்ததும் அந்த ஹவாரியன்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுங்களை பார்த்து, ரூஹுல்லா அவர்களே, அலா நன்தலிக்கு பிஹி இலாஹ்லினா ஃபயஜ்லிஸ் மஅனா வயுஹத்திதுனா, இவரை நம்மளோட கூட்டிகிட்டு போயிடுவோமா? கூட்டிகிட்டு போனால் நம்ம வீட்டில் உட்காந்து இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லுவார். இந்த ஒரு கதை தானே சொல்லிக்கிறார், இன்னும் எவ்வளோ கதைகள் இருக்கும். அவங்க வாழ்ந்த கதை, இவ்வளோ நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, எத்தனை வரலாறுகள் இருக்கும். இந்த வரலாறுலாம் நம்மளோடு சேர்ந்து என்ன செஞ்சலாம், நம்ம கேட்கலாமே. நம்ம வீட்டில் உட்கார வச்சு நம்ம மக்கள்லாம் ஆணும் பொண்ணு உட்காந்து இந்த கதைகள் இந்த வரலாறுகளெல்லாம் நம்ம கேட்கலாமே. அலா நன்தலிக்கு பிஹி இலாஹ்லினா ஃபயஜ்லிஸ் மஅனா வயஹத்திதுனா, அவர் நமக்கு இந்த தகவலையெல்லாம் சொல்வார், நம்ம அழைத்து போகலாமா என்று கேட்ட பொழுது, கால கைஃப யத்பஅக்கும் மல்லா ரிஸ்கலா, ரிஸ்க் இல்லாத ஒரு மனிதர் உங்களை எப்படி பின்தொடர்ந்து வருவார்? அவருக்கு ரிஸ்க் முடிஞ்சு போச்சு, அவருக்கு ரிஸ்க் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்கை என்ன செஞ்சிட்டான், நிறைவுபடுத்திட்டான். அவர் உங்களோடு வர முடியாது என்று செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபகால லஹு உத் பிஇذனில்லாஹி, அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு நீ இருந்த மாதிரி திருப்பி ஆகிடுன்னு சொன்னாங்க. ஃபஆத துராபா, அவர் மண்ணாக திரும்ப என்ன செய்து விட்டார், மாறிவிட்டார், மீண்டு விட்டார் என்ற வரலாற்றையும் அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கப்பலில் 80 பேர் இருந்தாங்க, குடும்பத்தோடு இருந்தாங்க. இந்த கப்பல் 150 யௌமன், அந்த கப்பலில் எவ்வளோ நாள் இருந்தார்கள் என்று சொன்னால் 150 நாள் அந்த கப்பலில் இருந்தாங்க. அந்த கப்பலில் இருந்தது 150 நாள்கள். வஇன்னல்லாஹ வஜ்ஜஹ ஸஃபீனத இலா மக்கா ஃபதாரத் பில் பைத்தி 40 யௌமா. 150 நாள் இந்த கப்பலில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 5 மாதம், 4 மாதம் தான் அந்த எல்லா இடமும் சுற்றி இருக்குது. 1 மாதம் அந்த மலையிலேயே தங்கியிருக்கு. அந்த சுற்றும் போது 40 நாட்கள் காபத்துல்லாவையே அது சுற்றி இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஃபதாரத் பில் பைத்தி 40 யௌமா, அந்த 120 நாட்களிலே
40 நாட்கள் அது காபாவை மட்டும் அதை சுற்றி கொண்டு இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சும்ம வஜ்ஜஹா இலல் ஜூதி, அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அந்த கப்பலை ஜூதி மலையை நோக்கி என்ன செய்தான், திருப்பினான். எவ்வளவோ பெரிய மலைகள்லாம் இருக்குது, அதில் கொண்டு போய் இந்த கப்பலை நிறுத்தாமல் இந்த ஜூதி மலையில் போய் நிறுத்தினானே என்பதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு மலைகளும் சொல்லியதாம், என்னுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தாயா, என்னுடைய அகலத்தை பார்த்தாயா, என்னுடைய செழிப்பை பார்த்தாயா, என்னிடத்திலிருந்து எத்தனையோ ஊற்றுகள் வருகிறதை பார்த்தாயா என்றெல்லாம் அதெல்லாம் பெருமை பாராட்டி இருக்குது. அதனால் இந்த கப்பல் என் மேலே வந்து தங்குறதுல தான் நியாயம் இருக்குது. இந்த நபியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களை சாலிகீன்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் தங்குவதற்கு தகுதியான இடம் நான் மட்டும்தான் என்று ஒவ்வொரு மலையும் சொல்லியது. அப்போ ஜோதி மலை சொல்லிச்சான், நம்மளும் ஆக சின்னவன், நாம் ஒரு பாவி மாதிரி இருக்கிறோம், நாம் இதெல்லாம் கேட்க முடியாது என்று பணிவாக அது பேசியதன் காரணத்தினால் அல்லாஹ் பணிவை தேர்ந்தெடுத்து அதற்கு வைத்தான். அந்த மலையில் தங்குற மாதிரி என்ன செஞ்சான், அந்த சின்ன மலையிலே அல்லாஹு தஆலா அதை தங்க வைத்தான். பணிவு என்பது ஒரு பாக்கியத்தை கொண்டு வரும் என்பதை பெருமக்கள் நமக்கு இதன் மூலமாக சொல்வார்கள். ஆக அந்த மலையிலே வந்து என்ன செய்தது, தங்கியது. அதற்கு பிறகுதான் இந்த காகத்தை அனுப்புனது, புறாவை அனுப்புனது. இந்த முதலாவதாக இந்த கப்பல் புறப்பட்ட நாளை பற்றி சொல்லும் பொழுது ரஜபு பிறை 10, ரஜபு பிறை 10 அன்று என்ன செய்து புறப்பட்டது. அந்த மலையில் வந்து தங்கியது துல்ஹஜ் பிறை 10. முஹர்ரம் 10 அன்று தான் அவர்கள் ஒரு மாதம் அங்கே கப்பலில் இருந்திருக்கிறாங்க. சூழ்நிலையெல்லாம் தண்ணி வத்தி ஈத்தின் முடியுமா இல்லையா, அதற்கு பிறகு அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு முஹர்ரம் 10 அன்று கப்பலை விட்டு வெளியிலே வந்தார்கள் என்று அறிஞர்கள் நமக்கு தெளிவாக இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். வெளியில் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊரை நிர்மாணித்தார்கள், ஒரு ஊரை உருவாக்கினாங்க. அந்த ஊருக்கு பேர் சமானியின், 80 பேர் என்ற ஊர். அந்த ஊருக்கு பேரே 80 தான். 80 என்ற ஒரு ஊரை என்ன செஞ்சாங்க, சமானியின் என்ற ஒரு ஊரை அவர்கள் நியமித்தார்கள். அந்த நியமித்து எல்லாம் அதில் கட்டுமான பணிகள் அது இது எல்லாம் அந்த 80 பேரை வச்சு எல்லாம் வேலைகள் செஞ்சு ஒரு ஊரை உருவாக்கியாச்சு. அவர்கள் தங்குற மாதிரி வீடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடித்து மரங்களை நட்டினாங்க. தேவையான இருக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் இருக்குது, கப்பலில் கொண்டு வந்த உணவுகள் மிச்சம் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, அந்த மிருகங்கள்லாம் இறக்கி விட்டாங்க. அது போக வேண்டிய இடங்களுக்கு போச்சு. அவங்களோட இருக்கிறது ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இருந்தது. இனி காடுகளுக்கு என்ன செஞ்சது, சிங்கம் புலி கரடி போன்றவைகள் எல்லாம் காடுகளுக்கு போனது. இதெல்லாம் அப்படி எல்லாம் முடிஞ்சு அந்த வேலைகள் நடந்தது. இவங்க ஒரு ஊரை நிர்மாணிச்சிட்டாங்க. நிர்மாணித்து முடித்ததற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு பழி கொடுப்பதற்காக வேண்டி இப்போ ஆடு மாடுகள் அதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆடு மாடுகள்லாம் நிறைய குட்டிகளை போட்டுது, பறவைகள்லாம் நிறைய குஞ்சுகளை பறிச்சு நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றிலிருந்தும் மாக்கூலாத், அதாவது சாப்பிடுவதற்கு தகுதியான மிருகங்களிலிருந்தும் சாப்பிடுவதற்கு தகுதியான பறவைகளிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை பிடிச்சாங்க. இப்போ ஆடு மாடு ஒட்டகம் மானு மர இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, கோழி வாத்து, இதிலிருந்து ஒவ்வொரு ஜோடியும் பிடித்து ஒரு பலிபீடத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அமைத்தார்கள். அந்த பலிபீடத்தை அமைத்து அதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாவற்றையும் குர்பான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஜோடியும் குர்பான் கொடுத்த பொழுது அது எதுக்காக வேண்டி குர்பான் கொடுத்தார்கள் என்றால், இது போன்ற பிரளயம் இனிமேல் ஏற்படக்கூடாது ரஹ்மானே, இப்படி இனிமேல் மக்கள்லாம் அழியக்கூடாது ரஹ்மானே என்று கேட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதற்காக வேண்டி குர்பான் கொடுத்தாங்க. அப்படி குர்பான் கொடுத்த பொழுது அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டோம், அந்த எதற்காக நீங்கள் குர்பான் செஞ்சீங்களோ அந்த துஆவையும் நாம் ஏற்றுக்கொண்டோம், இதற்கு பிறகு இப்படி ஒரு வெள்ளம் வராது என்று அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு வாக்கு கொடுத்தான் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஊரை நிர்மாணம் செஞ்சு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேலையை முடிச்சிச்சு. ஓப்பனிங்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று வரும்பொழுது நாளைக்கு என்ன செஞ்சாலும் அவங்க கூட இடங்களுக்கு நீங்கள் என்ன போயிடலான்னு எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இந்த 80 பேர் தான். அந்த 80 பேர் கொஞ்ச காலம் இருந்தாங்க. அந்த சமயத்தில் 80 பேர் குழந்தைகள்லாம் அது வரைக்கும் பெறலை. இவங்க மறுநாள் அந்த எல்லாம் முடிஞ்ச அந்த வேலை முடிந்த மறுநாள் அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷையை பேச ஆரம்பித்தாங்க. எல்லாரோட வாயிலும் வேறு வேறு பாஷை வருது. ஒருத்தரோட பாஷை ஒருத்தருக்கு புரியல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலையும் ஒரு பாஷையை உருவாக்கினான். யாரோட பாஷை யாருக்கும் புரியல. ஒருத்தன் எதையோ பேசுகிறான், ஒருத்தன் எதோ பேசுகிறான், பாரசீகத்தை பேசுகிறான், அரபியை பேசுகிறான், உருதை பேசுகிறான், ஏதோ ஒன்று வைக்கல தமிழை பேசுகிறான். ஒவ்வொன்றும் ஒரு மொழியாக இருக்கிறது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒன்று புரியாமல், இது எல்லா மொழியும் புரியக்கூடிய ஒரே நபராக இருந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அவங்க தான் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேஷன். அட இவன் இதை சொல்கிறான்பா, இவன் இதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான். மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கும் பேசுகிற பேச்சு வழங்க இல்லை. இது எல்லாத்துக்கும் இனி தர்ஜமா செய்கிற வேலை செய்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதையும் அறிஞர்கள் வலிமையான செய்தியாக என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய பெரும்பகுதியை நாம் சொல்லி முடித்திருக்கிறோம்.
இன்னும் ஒரு சின்ன பகுதி மாத்திரமாக்கி பாக்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் சொல்லி அதை தொடர்ந்து சேனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் சொல்ல இருக்கிறோம். இனி சேனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லியது, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தது, அவர்கள் வஃபாத்தானது, அவர்கள் அடங்கப்பட்டது, இந்த தகவல் மாத்திரமே எஞ்சி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் சொல்லுவோம். இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வோமாக. வரலாறு தெரியக்கூடிய ஒரு சமுதாயம் வீணாக ஆகாது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. தங்களுடைய வரலாறு நம்ம வரலாறு நமக்கே தெரியலன்னு சொன்னால் நம்ம முன்னேற முடியாது. ஒரு சமுதாயம் அதனுடைய வரலாற்று பின்னணியை தெளிவாக விளங்கி இருக்குமே, ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும் என்பது அறிஞர்களினுடைய அறிவார்ந்த கூற்று. எனவே இந்த வரலாறுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாம் வளர்ந்தது எப்படி, இஸ்லாம் உருவானது எப்படி, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு என்னென்ன நன்மைகளை வழங்கியிருக்கிறான், அடியார்களை எப்படி அவன் வைத்திருக்கிறான், பிரித்திருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்வோமையானால் நிச்சயமாக நம்முடைய வருங்கால வாழ்வு உயர்வானதாக இருக்கும், செம்மையானதாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும். நம்முடைய சந்ததிகள் அறிவுமிக்க சந்ததிகளாக உருவாகுவார்கள் என கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நன்மக்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.